அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நேற்று திருநெல்வேலியில் நான் சார்ந்த சாதிய சங்கத்துடைய ஒரு மீட்டிங். வருஷம் அந்த பரிசு பொருட்கள் கொடுப்பதற்கு, நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பதற்கு கூடுவாங்க. அந்த வகையில் நேற்று ஒரு சாயந்தரம் அந்த மீட்டிங் போயிருந்தேன் அம்பாசமுத்திரத்தில். ஃபஸ்ட்டு உடனே என்ன தான் பேச கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் எல்லோரும் பேசுறதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே கச்சமச்சான்னு இருந்தது. நம்ம ஒரு 3-4 பேர் ஒரு 2 நிமிஷம் பேசுனதுக்கப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ பார்த்தா மறுபடியும் அதே சவுண்டு. அப்போ ஒரு பெண்மணிலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ஃபோனில் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க, கையை காட்டி பின்னாடி உட்காந்து. அப்போ இது போல் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா, ஒன்று அந்த மாதிரி அம்மா ஃபோன் பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். அது உண்மையிலே அந்த பேசுகிறனால நமக்கு ஏதாவது ஆதாயம் உண்டு, நமக்கு உண்மையிலே ஏதாவது பயன் உண்டு, அந்த மக்களும் இதை எதிர்பார்த்து வந்திருந்தாங்கன்னா நம்ம அதை பண்ணலாம். வேறு அது போல் ஒரு கூட்டம் கிடையாது. அப்போ ஐசைடு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். நல்லா பிள்ளைங்களை படிக்க வைங்க, படிப்பு தான் ரொம்ப முக்கியம். எங்கள் ஊரில் பெண்கள் எல்லாமே வீட்டில் சும்மா இருப்பாங்க. சும்மா இருந்தாலே டிஃப்ரெண்ட்டாக திங்கிங் வரும். எப்படிலாம் புறம் பேசலாமோ அந்த விஷயங்கள்ல தான் எங்கள் ஆட்கள் எக்ஸ்பர்ட்ஸு. திருநெல்வேலி எங்கள் ஜாதியில் திருநெல்வேலி மக்களே இந்த பழக்கம் உண்டு பெண்களுக்கு. அதுக்கு நான் சொன்னேன், நிறைய பேர் நம்ம ஊரில் உணவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள் உணவு சமைப்பதில் மேட்ச்லெஸ், அதாவது சைவம் அப்படின்னாலே திருநெல்வேலி ஃபுட்டை யாருமே மேட்ச் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஏதாவது உணவு சார்ந்து ஏதாவது தொழில் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஆலோசனை மட்டும் சொல்லிவிட்டு 2 நிமிஷத்தில் பேச்சு முடிச்சிட்டேன். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், அவ்வளோதான். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒரு பேச்சுக்கு ஒரு இடத்துக்கு பேசுறதுக்கு அட்வான்ஸ் வாங்கிறாரு. பேச போகணும். பேசுகிற அன்றைக்கி பயங்கர மழை. அவரை ஒரு குதிரைக்காரன் தான் கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, மழை பெஞ்சிட்ருக்கு. இவர் என்ன பண்ணன்னு தெரில. குதிரைக்காரன்ட்ட கேட்குறாரு, என்ன பண்ணுறது நானுன்ட்டு. எனக்கு தெரியலையே ஐயா அப்படின்னு அந்த குதிரைக்காரன் சொல்கிறான். அப்போ அந்த பேச்சாளர் சொல்கிறாரு, நான் பேசுகிறேன், நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஒரு 3.5 மணி நேரம் அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல் பேசிட்டே இருக்கார். இவனும் சிரிக்கிறான், அப்படியே நெளிகிறான், கை தட்டுறான், எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் பேசி முடித்த உடனே எல்லா பேச்சாளருக்கும் ஒருத்தருக்குல நான் எப்படி பண்ணேன், ப்ரோக்ராம் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க. அது போல் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாரு குதிரைக்காரன்ட்ட. ஒருத்தன் கிடையாது, அந்த ஆர்கனைசர் கூட அந்த மழையில் வெள்ளத்தில் இல்லை யாரும் வரல. இவன் பாட்டு அந்த அறையில் உட்காந்து இவன் பாட்டு பேசுகிறான். அந்த குதிரைக்காரன் மட்டும் கேட்டுட்ருக்கான். அப்போது குதிரைக்காரன் சொல்லுவார், ஐயா எனக்கு நல்லா பேசுனீங்க, எனக்கு அதை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு படிப்பு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் ஐயா, நான் என்கிட்ட 100 குதிரை இருக்குது. 100 குதிரைக்கு ஒரு நாளைக்கு ஒரு புல்கட்டை போடுவேன். இப்போ 100 குதிரைக்கு தலா ஒரு புல்கட்டுனா 100 புல்கட்டு போடணும். இப்போ 99 குதிரை இல்லை அப்படின்னு சொன்னால் 100 புல்கட்டையும் ஒரே குதிரைக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு அப்படியே அரைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலையுமே சொல்கிறதுன்றது தவறு. அதில் இதில் ஒரு உட்கருத்து இருக்குது. இதை நான் ஒரு நல்ல சப்ஜெக்ட் அந்த வாசலாக விட்டுருங்க, அது நமக்கு இப்போ அந்த ஃபீல்டில் கிடையாது. அதோட சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துருந்தேன். ஒரு நேரத்தை அது சொல்லிக் கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளே இல்லை அப்படின்னா இந்த எங்கே பழனிக்க போகிறீங்க, இல்லை ஒரு மொட்டை போட்டு போங்க, நீங்கள் பழனிக்கு போகிற மாதிரி இருக்கீங்க, இங்கே டீ குடிக்க வந்தங்க, இல்லை நீங்கள் வாங்க மொட்டை போடுங்க, அந்த வடிவேல் படம் மாதிரி வரவங்க எல்லாருக்குமே தேவையில்லாதவங்களுக்குலாம் அந்த விஷயத்தை கொடுக்க ஆரம்பித்த பிறகு நான் இந்த கதையை தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இந்த 100 புல்கட்டு கதையை நான் இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, யாரோ பண்ணதுக்காக நான் சொல்லலை. இந்த பாயிண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் என்னென்னா, நம்ம எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எந்த இடத்துல பேசவே கூடாது அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அதுதான் நம்ம வெற்றிக்கான ரகசியம். நீங்கள் வெற்றி பெறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பேச வேண்டிய இடம், பேசக்கூடாத இடம், பேசவே கூடாத இடம்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே. அப்போ நமக்கு எல்லாமே தெரியும், யாருக்காவது நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம், எல்லாத்தையும் கொட்டணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. இஃப் இந்த மிஷன் ஃபெயிலியர்னால் ஃபெயிலியர், அவ்வளோதான். இது எதுக்கு நம்ம
அட்டண்டருக்கு, கிளர்க்கு தண்ணி வாங்க வந்திருக்கு, தண்ணி கொடுக்க வந்திருக்கு, டீ வாங்க வந்திருக்கு, டீ கொடுக்க வந்திருக்கலாம். அப்போது இந்த விஷயத்தை நான் வந்து ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நீங்களும் இது போல் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களாக வரும்போது நீங்களும் தெளிவாக இருக்கணுன்றக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து என்னுடைய ஒரு பயணத்தில் ஜேர்னியில் நான் மறக்க முடியாத ஒரு இடம் வந்து திருப்பந்துர்த்தி கோவில். அது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிந்த ஒரு இடம். ஆனால் ஒரு வேறு ஒரு பர்பஸ்க்காக போகும்போது எங்களுடைய நான் கிண்டல்லாம் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன். இருந்தாலும் வயதில் முதிர்ந்தவர் எங்களுடைய அண்ணன் திருப்பந்துர்த்தி ராஜா அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு அண்டர்லைன் பண்ணி ஒரு காமிக்கிறார். அது வந்து கனெக்டிங் தி டாட்ஸ் தான். உடனே எனக்கு ஒரு ஃப்ளாஷு. திருப்புவனம் வந்து ஒரு விசேஷமான கோயில். ஏன் அந்த கோயிலுக்கும் இந்த சிவபெருமானுக்கும் ஒரே பேர்? அது வந்து ஒரு திதி தர்ப்பணம்னாலே திருப்புவனத்துக்கு ஒரு பெரிய உச்சக்கட்ட விசேஷ குணம் உண்டு. அதை நான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா அங்கே வந்து நான் போன நேரத்தில் வந்து தண்ணி கிடையாது ஆற்றுல. எல்லாம் வைகை ஆற்றுல உட்கார வச்சு மைக்கில் சொல்லுவாங்க, பண்ணணுமேனு பண்ணிட்டு வரலாம் ஒரு தர்ப்பணம்ன்றது. ஆனால் வந்து திருப்பந்துர்த்தி வந்து அந்த விஷயத்தை சில விஷயத்தில் உள்வாங்கி நான் பார்த்தபோது அந்த மக்கள் பெரிய ஒரு குடிப்பிழை வாய்ந்தவர்கள். ஆனால் அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஆனால் வந்து உண்மையான பக்தி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயிகள் எங்கே போய் சாமி கும்பிட்றாங்களோ அந்த இடத்துல உண்மையான பக்தி இருக்கும். ஒரு மாதிரி வேஷ்டி வந்து ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக கட்டியிருப்பாங்க, குளிச்சிருப்பாங்க, விபூதி இருக்கும், சிம்பிளாக இருப்பாங்க. பணம் இருக்கோ பணம் இல்லையோ அந்த தன்னை ஒப்படைத்து ஒரு தெய்வத்திட்ட தன்னை ஒப்படைத்து அவங்க ப்ரே பண்ணுற அழகே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் வியந்து போன வரலாற்று தரவுகளை அதிகம் உள்ளடக்கிய மிக சிறந்த வரலாற்று தரவுகளை உள்ளடக்கிய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறும் வாழ்க்கை வாழ நீங்கள் வாழ்ந்தது ஒரு வரலாறு என்கின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கான ஒரு கோவிலாக திருப்பந்துர்த்தியை பார்க்குறேன். உங்கள் வீட்டில் முன்னோர்கள் இல்லை அப்படின்னா, அப்பா அம்மா இருக்காங்க, வயசானவங்க இருந்தாலும் நீங்கள் பெரியவங்களுக்காக வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்போல்லாம் அப்பா இல்லை அம்மா இல்லை தர்ப்பணம் கொடுக்கணும், நிச்சயமாக கொடுக்கணும். பெரியப்பா இல்லை, அவங்க வீட்டில் பிள்ளைகள் இல்லை, அத்தை இல்லை, அவங்க வீட்டில் பிள்ளைகள் இல்லை, நீங்கள் நிச்சயமாக கொடுங்க, தவறு கிடையாது. ஸோ இந்த வகையில் இந்த முறை தர்ப்பணம் என்பது ஆடி அமாவாசை தர்ப்பணம் மிக மிக முக்கியமான தர்ப்பணம். நாம் வந்து எல்லோருமே வந்து திருப்பந்தூரத்தில் சேர்ந்து கொடுப்போம். அதுக்கு சில பிராமணர்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த முறை ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாங்க. சிம்பிளான மெத்தடாலஜி, சிம்பிளாக இருக்கும் எக்ஸிக்யூஷன், பட் ஆனால் கரெக்டாக இருக்கும். நம்ம 2 வரக்கூடியவர்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே மஸ்ட் அந்த அன்னதானத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். கடன் வாங்கியாவது வந்துங்க, 1000 ரூபாவது நீங்கள் வந்து மினிமம் வந்து கொடுத்து அந்த அன்னதானத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் கையால் சாப்பாடு போடுங்க, உங்கள் கையால் சாம்பார் ஊற்றுங்க. இதுதான் என்னோடய ரிக்வெஸ்ட்டு. அது வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு விஷயமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நாளை மறுநாள் ஆடி அமாவாசை அன்று நாம் அனைவருமே திருப்பந்தூரத்தில் சந்திப்போம். நான் காலைல ஒரு 9 மணிக்கு வந்துடுவேன். வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அன்னதானம் ஃபுல்லாக முடிக்க வரைக்கும் அங்கே இருக்கணுன்றது பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். இந்த தர்ப்பணம் திதி என்பது வந்து ஒரு நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அம்மா அப்பாவுக்கு எப்படி சோறு போடணுமோ முன்னோர்கள் இறந்து போனவங்க அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இந்த பரசுராமர் கோயில் போகிறேன், இந்த கயா போகிறேன்லாம் வந்து நீ வந்து நார்த் இந்தியன் தான் கயாவில் இருந்துக்கோ. இந்துக்கள் பணம் இருக்கவன் போகிறான், அங்கே போயிட்டோம். பணமே இல்லாதவன் என்ன பண்ணுவான்? நம்ம மாதம் கயா போக முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்கவன் என்ன பண்ணுவான்? நீங்கள் வந்து அதை நேற்றே சொல்கிறேன், உண்டை மேலும் சண்டை மேலேனா நீ பரசுராமர்கிட்ட போய் நின்றுக்கோ. இது வந்து நீ வந்து பாண்டிய சேர சோழனுக்குள்ளே ஆளுமைக்குள்ளே பல்லவர் ஆளுமைக்குள்ளே நீ இருந்திருந்தனா, நீ வந்து தமிழ்நாடு தான் உனக்கு சொந்த ஊர்னு நினைப்பு இருந்ததுன்னா, நீ தமிழ்ன்ற ஒரு நினைவு இருந்ததுன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் கொடுங்க. அதனால் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லக்கூடிய ஒரு இடம் பவானி கூடுதுறை. அங்கே மாதிரி மோசமான ஒரு சிஸ்டம் நான் எங்கேயுமே பார்க்கல. தர்மத்துக்கு பணத்துக்காகவே அங்கே சில விஷயங்கள் நடைபெறுகின்றது. அந்த இடம் அந்த ஒரு தர்ப்பணத்துக்கான திதிக்கான ஒரு அந்தஸ்தை அதை இழந்து விட்டது என்பதை நான் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன். இது ஒரு விஷயம். ஸோ நாளை மறுநாள் எல்லோரும் திருப்பதியில் சந்திப்போம். 3வது எங்கள் குழுவில் வந்து
ஒரு பெண்மணி, திருப்பூரை சேர்ந்தவங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு பெண்மணி. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. இப்போ பெரிய பொண்ணாகிட்டா, அப்போது சின்ன பொண்ணு அவள். அந்த வகுப்புக்கெலாம் வரும்போது எல்லோரும் வந்து இன்றைக்கி காலையில் கிளாஸ்னால் எங்கேயாவது ரூம் போட்டு முதல் நாள் நைட்டு வந்து ரூம் போடுவாங்க, இல்லை காலைல வந்து குளிக்கிறதுக்காக ரூம் போடுவாங்க. இல்லை ஏதோ ஒரு 300-400 செலவு பண்ணி எங்கேயாவது ஒரு டாய்லெட்டு ஏதாவது குளிக்கிறதுக்கு எங்கே ஃபெசிலிட்டி இருக்கோ அங்கே வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு குளிச்சுட்டு வருவாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த திருப்பூரை இந்த பெண் வந்து அப்படிலாம் வந்து திங்க் பண்ணலை. நம்ம கிளாஸ் எடுத்தோம்னா 5 ஸ்டார் ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே வந்து ஆண்கள் பெண்கள் உடைமாற்ற ஒரு ரூம் இருக்கும். ப்ளஸ் வந்து அங்கே வந்து ஷவர் இருக்கும், அங்கே டாய்லெட் பாத்ரூம் இருக்கும் அப்படின்றத அந்த பொண்ணு வந்து யூகிச்சிடா. அவள் எங்கே கிளாஸ் ஆனால் என்ன இவன் மட்டும் கரெக்டாக 7 மணி 7:15 ரெடியாக இருப்பாள். ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். ஆனால் அவளோட இந்த கேம் பிளானே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் அது நான் தவறு சொல்லலை. அது வந்து செம்ம ஸ்மார்ட், சூப்பர் டூப்பர் மூவ். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு பெண்மணி. அதே போல் திருச்செந்தூருக்கெலாம் நிலாஸ் ஒரு டைமில் வந்து அந்த 2 பேர் வந்து அந்த ட்ராவல்ன்ற ஒரு விஷயத்தை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போனது. ஒன்று வந்து அந்த திருப்பூரை சேர்ந்த அந்த பெண், இன்னொன்று சென்னையை சேர்ந்தவர். இப்போ அவர் என் கூட இல்லை, அவரை பற்றி நான் பேசுறது தவறு. அவர் என்னுடைய நண்பர் பிச்சுமணி அண்ட் சங்கர் டீம், அந்த டீம் பற்றி நம்ம பேசக்கூடாது. அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொன்னாலும், இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் திருப்பூருக்கு நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து நிலாசூர், அந்த திருச்செந்தூர் அன்னதானம் போன்ற விஷயங்கள்லாம் கூட்டு வந்து அது பிரபலமானதுக்கு அவங்களும் ஒரு காரணம். அவங்ககிட்ட நம்ம ஒரு எங்கே மன வேறுபாடு எனக்கு வந்ததுன்னா, பொதுவாகவே எல்லா ஊர்லேயும் எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த ஈக்குவலாக இருக்கும், எல்லாருக்குமே வந்து தான்ற ஒரு கர்வம்லாம் இருக்கும். ஆனால் திருப்பூரை சேர்ந்ததில் இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அவங்கள போயிட்டு வந்து நீ குற்றாலத்தை இறக்கி விட்டு நீ எங்கே வேணால் குளிச்சுக்க, எங்கே வேணால் டாய்லெட் போய்க்குன்னா, நம்ம அக்கா தங்கச்சி இருக்காங்க, நம்மளோட அம்மா இருக்காங்க, நம்ம பொண்டாட்டி இருக்கா, நம்ம பொண்ணு இருக்கா, நம்ம பேத்தி இருக்கானா, நாம் அதை பண்ணுவோம்மா? அவன் கொஞ்சம் கூட ஒரு இங்கிதம் இல்லாமல் நீ வந்து பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கோ, எங்கேயாவது காட்டில் போய் நீ டாய்லெட் போய்க்கோன்னா, அது வந்து எனக்கு பயங்கர கோவம். அப்போ நான் வந்து அதை கேட்கும்போது, இல்லை சார் நான் அதை சொன்னேன்னா யாரும் டூருக்கு வர மாட்டாங்க சார்னு. ஸோ இவன் வந்து இவளோட நோக்கம் வந்து பணம் தான் இருக்கணுன்னு நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எனக்கு அவங்களுக்கும் வந்தது. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி வேறு எந்த குறையும் கிடையாது. அவங்க வந்து ஏன்னா அவங்க ஒரு டீம் இருப்பாங்க, ஒரு 3-4 பேர். இந்த பல்லடத்தை சேர்ந்தவங்க, திருப்பூரை சேர்ந்தவர், இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்கார், அவங்கெல்லாம் ஒரு டீமு. நான் அதுக்கப்புறம் நான் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அவங்களும் நம்ம லைனில் க்ராஸ் பண்ணல. பட் நான் ஒரு டெக்ஸ்டைல் யூனிட்டில் அதை பண்ண இவங்களை எடுக்கணும்லாம் நினச்சிருந்ததெல்லாம் உண்டு. இவங்களோட ஸ்மார்ட்னஸ்க்கு பயங்கர ஸ்மார்ட்டான பொண்ணு. அப்படிப்பட்ட அந்த பெண் வந்து சமீபத்தில் மங்களூர் கோவிலுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புளை திருப்பூர்லேருந்து 21 பேர் கூப்பிட்டு போயிருக்காங்க. அது கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து கண்ணன் என்கின்ற கோயம்புத்தூரை சேர்ந்த அன்பு சகோதரர் ஒருத்தர்கிட்ட, சார் நீங்கள் ஏற்கனவே மங்களூர் கோயில் போயிருக்கீங்களே, அது எந்த கோயில் சொல்லுங்கள். இல்லைம்மா நீங்கள் கூட இருக்கீங்கன்னா சொல்லியிருப்பாங்களே. இல்லை நான் எனக்கு இது அப்படின்னு ஏதோ சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சார்ட்டே கேட்டுங்கள்ல, நான் சார்ட்டை சொல்லிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப வற்புறுத்திருக்காங்க. பட் அவர் சொல்லலை. சம்பவம் இவங்க வந்து அந்த டூர் போய்ட்டு வந்து யாரையோ பிடிச்சி அந்த கோயிலை கண்டுபிடிச்சி அவங்க ஒரு 21 பேர் கோயிலை கூப்பிட்டு போயிட்டாங்க. 21 பேருக்கு. இதில் வந்து அந்த கோயில் நான் ஏன் இது வரைக்கும் சொல்லலைன்னா, அது ஜோதிடர்கள் கையில் போயிடக்கூடாது அந்த கோயில், நம்பர் 1. நம்பர் 2, அந்த கோயிலை வந்து நான் ஏன் வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுருக்கேன்னா, அதனால் ஒரு 4-5 பேருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஒரு ஒரு உண்மையிலே பணம் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு 5000 7000 10,000 ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் கூட அந்த 10,000 வந்து சில பெண்களுக்கு ரொம்ப அவசியமானது, அத்தியாவசியமானது, சில ஆண்களுக்கு அவசியமானது. அதுக்கு முன்னாடி இருந்த டீம் வந்து அது வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல. அதில் சில தவறுகள் நடந்தது. அந்த டீமே வந்து மாற்றிட்டு இது புது டீம் கொண்டு வந்து அவங்க பர்ஃபெக்டாக அதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நான் அந்த அம்மாட்டே ஃபோன் பண்ணி கேட்டேன், இது என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, நான் தான் வந்து ஏற்கனவே ஸ்பெசிஃபிக்காக அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம், உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, கூட்டு போனால் 21 பேருக்கு நல்லது நடக்குமா? அது வந்து இப்போ நீ எனக்கு குருன்னு நினைக்கிறியோ குரு நினைக்கலையோ, உனக்கு வந்து உன்னோட கூட இருக்கக்கூடிய உன்னோட ஆட்கள்லாம் ரொம்ப முக்கியம் இருந்தால் கூட அவங்க கூட இந்த துரோகத்தை எனக்கு பண்ணலை. அவங்களுக்கு என்னை பிடிக்கல, வேறு கிளாஸ் போனாங்க, அதை முடிஞ்சது. அது எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அந்த சப்ஜெக்டை நான் இல்லை, ஐம் லீஸ் பாதர். அவங்களுக்கு என்னோட தேவையில்லை, எனக்கு அவங்களோட தேவையில்லை. பட்டு நீ இப்படி இருந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே அது பதில் இல்லை. இல்லை சார் எனக்கு தெரியாது சார், இல்லை தெரியாதுன்னு சொல்லிட்டு
இதே வந்து என் நண்பர் ஏற்கனவே திருகோவிந்தன் ஏற்கனவே இதே தவறு பண்ணார். எனக்கு அவர் மேலே அதில் வருத்தம். திருகோவிந்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு லீக்லேருந்து டிஃப்ரெண்ட்டான லீக் வந்திருந்தாலும் அவருடைய சில விஷயங்கள் எனக்கு வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அதை நான் அவர்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். இந்த என்னது போகிற இடத்துல நின்றுட்டு ஃபோட்டோ போடுறது, வீடியோ போடுறது, அதுக்கான ஒரு இது இருக்குது. நான் ஆக்சுவலாக அந்த விஷயம்லாம் ஃபுட் பிளாகருக்கு தான் அது சூட் ஆகும். அவர் ஃபுட் பிளாகராக போயிருந்தாருன்னா இன்றைக்கி 20 லட்சம் 30 லட்சம் சப்ஸ்கிரைபரை வச்சுருப்பார். இந்த சப்ஜெக்டையும் பேசிட்டு மற்ற விஷயங்களையும் பேசும்போது அது சூட் ஆகாதுன்ற இடத்துல நான் சொல்கிறத அவர் கேட்கல. ஆனால் அவர்கிட்டையும் வந்து யாருக்குமே சொல்லாத விஷயத்த நான் ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவரும் அதை வந்து அவரோட டீமை கூட்டு போனார். ஒரு 3-4 வாட்டி கூட்டு போனார். கடைசியில் அதில் போனவங்க யாரோ சொல்லும்போது தான் எனக்கு அதில் வருத்தம். அதுக்கப்புறம் நான் தான் அவர்கிட்ட எந்த விஷயமும், ஏன்னா அவர் மனோகர்லாம் ஒரு டீம், அந்த புதுக்கோட்டை மனோகர்லாம், நான் வந்து பிஸ்னஸை தவிர எதுவுமே பேசுறதில்லை. எந்த விஷயமும் அவர்கிட்ட நான் பேசுகிறத நிறுத்திட்டேன். ஏன்னா வந்து என்றைக்கு வந்து நான் சொன்னதை சொல்லலைன்னு சொன்னாரோ, இல்லை நானாக கண்டுபிடிச்சி போனேன், நீங்கள் சொல்லவே இல்லை, நீங்கள் போகக்கூடாதுலாம் சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரோ, சரி திஸ் இஸ் அ லிமிட்டு. அப்போ இந்த 2 விஷயங்கள் ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா, இது ஏதோ தனி மனிதர்களோட விஷயமாக நான் சொல்லலை. அது வந்து நாம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம், இல்லை நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணாலும் அடுத்தவங்க வயிற்றில் மண்ணள்ளி போடக்கூடாது. அடுத்தவங்களுடைய லைஃப்பை நம்ம டிஸ்டர்ப் பண்ணி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நினச்சா அது முடியாது. திருக்கோவிந்தன் தெளிவாக சொல்கிறதுக்கப்புறம் அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, சாரின்னு சொல்லிட்டாரு. அதோட அந்த மட்டம் முடிஞ்சுது. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளவராக டேலண்டடாக வந்து அந்த விஷயத்தை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட இப்போ 21 பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அது ஒரு பெரிய பாவம். நாம் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த விஷயத்தில் ப்ளஸ் மைனஸ் வந்து சரியான திசையை நோக்கியா சரியான ஆட்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த தவறு இன்னொரு முறை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த அறிகுறியும் கிடையாது. அது நான் வந்து ஒரு ஒரு இவ்வளோ சங்கடப்பட்ட காலங்களில் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருப்பேன், 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. அது திரும்ப நான் லைம்லைட் கொண்டு வந்து அந்த விஷயத்தை வேறு ஒரு விஷயத்தில் கனெக்ட் பண்ணி அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இட் மேட்டர்ஸ் லாட், இட் மீன்ஸ் லாட். அதை நீங்கள் வந்து உடைக்கிறீங்க, ஒருத்தவங்க உடைக்கிறாங்கன்னா அப்போ அவங்களோட பேட் டைம் ஸ்டார்டட், அவங்களுக்கும் அந்த 21 பேருக்கும் பேட் டைம் ஸ்டார்டட்னு தான் அர்த்தம். ஸோ இது கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த தவறை நீங்கள் கூட நீங்கள் பயணப்படும் போது பண்ணாதீங்க. நீங்கள் பிடிக்கல, நான் போயிட்டேன், தட்ஸ் ஓகே. ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், யாரை நம்பி நான் அந்த பூமிக்கு வரல, நீங்களும் என்னை நம்பி வரல. எல்லாருமே தனித்தனி பாதையில் போய்க்கலாம். ஆனால் என்னுடைய பாதை வந்து கொஞ்சம் வித்தியாசமான பாதை. இது ஒரு செட் ஆஃப் பீப்புளை நான் சேர்த்துக்கிட்டு எல்லாரையும் இழுத்துக்கிட்டு அவங்க என்னை இழுத்துக்கிட்டு நான் அவங்களை இழுத்துட்டு போகிறேன்னா எங்கள் நோக்கம் பெரியது. இது வந்து அன்னதானம் 1000 கோயில்கள் அப்படின்னும்போது அந்த கோயில் இந்த 1000 கோயில் அன்னதான இலக்கை நம்ம எட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும். அரசியல் இல்லாமல் நான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வர முடியும். நாளைக்கே வந்து ஒரு ஹிந்து மதத்தில் ஒரு சாமியை தவறாக பேசுகிறாங்க, நாமமா பட்டையான்னு அந்த வைரமுத்து இந்த லூசு அந்த பொன்முடி பேசுகிறான் பாருங்க. அதாவது வந்து விலை மாதுக்கிட்ட போகும்போது அது ஒரு கொச்சைப்படுத்தி அதை வந்து நம்முடைய மத சின்னங்களோட பேசலாம் பாருங்கள். அதுபோல் அடுத்தவன் பேசினா செருப்பு பிஞ்சிரும் அப்படின்ற நிலைமையை உருவாக்கணும். வைரமுத்து ஆண்டாளுடைய பிறப்பை பற்றி பேசலாம் பார்த்திங்களா, அந்த நிலையை வந்து மாற்றணும். பேசுறதுக்கு பயப்படணும். இந்து மதத்தை டச் பண்ணால் இப்போ ராமர் வந்து 1972 செருப்பால் அடித்தாருங்க, மாலை போட்டு ஊர்வலம் கொண்டு போனாங்க சேலத்தில். இன்றைக்கி பண்ண சொல்லுங்கள் வீரமணியை, இனமான காவலர் வீரமணியை இன்றைக்கி பண்ண சொல்லுங்கள். அப்போ அதுக்கான நிலையை நான் வந்து உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்களுடைய அமைப்புகள்லாம் வந்து ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் அவங்க இந்த அவங்க போகக்கூடிய ரூட்டு படி போனீங்கன்னா, பட் என் ரூட் வந்து 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரூட்டு. ரொம்ப தெளிவான விஷயம். யார்கிட்டையும் எந்த வித மாற்று கருத்துக்கள் சிந்தனைகள்லாம் நான் கொண்டு போகாமல் ஒன்லி அன்னதானன்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு போகிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பெண்மணிக்கு எனக்குள்ள வித்தியாசம். ஸோ நான் உங்களுக்கும் சொல்கிறது, நாம் வந்து வாழணும், அடுத்தவங்களையும் வாழ வைத்து வாழணும். அடுத்தவங்களை கெடுத்து நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும், ஜெயிச்சிட முடியும்னா அது வந்து காலம் அதுக்கு வந்து மிக உயர்வான ஒரு பதிலை வைத்திருக்கின்றது. உயரமான இடத்துல இருக்கவங்களுக்கு அது புரியும், கீழே இருக்கவங்க உயரமான இடத்துக்கு வர முடியாது. அந்த பதிலை அவங்களுக்கு பார்க்கும்போது அதோட பெயின் எப்படி இருக்குன்னா கண்ணீராக தான் வரும், அவ்வளோதான். அண்டு இன்னொரு விஷயம் வந்து எனக்கு வந்து நான் சமுதாயம் இந்த ஜாதிலாம் அப்படி பார்க்கல.
தமிழ்நாட்டில் எனக்கு வந்து ஒரு சமுதாயத்தையே ரொம்ப பிடிக்கும். நான் அரசியல்வாதிலாம் கிடையாது, நான் தைரியமாக சொல்கிறேன். அதாவது வந்து நான் ரொம்ப நல்லா ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருக்கேன், நல்ல கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா கொங்கு வேளாள கவுண்டர் அது வந்து ஓகே, அது செகண்ட் தான். அதெல்லாம் வந்து 2005க்கு அப்புறம் 8க்கு அப்புறம் நடந்த விஷயம். 10 தான் டிவி. 2008லேருந்து அந்த பழக்கங்கள் உண்டு. என்னை வளர்த்தவங்க எல்லாம் பெருந்துறையை சேர்ந்த கொங்கு வேளாள கவுண்டர் ஃபேமிலி தான். அவங்ககிட்ட 2 பொண்ணு ஒரு பையனா, நான் ஒரு பையன், அப்புறம் யாதவா வீட்டை சேர்ந்த ஒரு 4 பசங்க, அப்புறம் கேரளாவை சேர்ந்த ஒரு 2 பிள்ளைகள், எல்லாம் ஒன்றா தான் வளர்ந்தோம். ஆனால் எனக்கு மற்றபடி அது நான் வந்து 2வது ரேங்க் தான் வச்சுருப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு ரேங்க் அப்படின்னு சொன்னால் எனக்கு அப்படின்னா சொக்கலிங்கத்துக்கு அப்படின்னா எந்த ஜாதி பிடிக்குன்னா யாதவா என்னை வளர்த்தவங்க. அதெல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நம்ம யாதவா வீட்டில் வந்து இந்த தமிழ் யாதவா வீடு, தெலுங்கு யாதவா வீடு இருக்குன்னா நாங்கள் வளர்ந்தது வந்து தெலுங்கு யாதவா வீடு. அவங்க தான் ரொம்ப டாமினன்ட் பீப்புள் சென்னையில் ஒரு டைமில். ஆனால் என்னுடைய விஷயம் என்னென்னா வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்வியலை முன்னெடுத்த போது இவங்களுக்கெல்லாம் நன்றியோடு இருக்கணும். நான் ஒரு பர்ஃபெக்ட் வாழ்வியலை முன்னெடுத்து போகும்போது, ஆனால் இவர்களை விட ஒரு ஸ்டெப் அகேடாக வந்து ஒரு சமுதாயத்துக்கு நன்றியோடு இருக்குன்னா அது தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயம். அவங்க மேபி அந்த நம்ம பேசும்போது எங்கள் ஊர்லலாம் பேசுவாங்க, என்னடா அது வந்து பல்லப்பைய மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக அந்த 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 பல்லப்பைய மாதிரி சாப்பிட்றதுன்றதே வந்து எனக்கு ரொம்ப ஊண்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து அந்த விஷயமே எப்போ தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு ஜாதியோடு கனெக்ட் பண்ணுற அளவுக்கு சின்ன வயசில் நாலேஜ் இல்லை. வளர்ந்த பிறகு என்னடா அப்போ அவன் மட்டும் தான் அப்படி சொல்கிறேன். இப்போ நான் சமீபத்தில் கூட எங்கள் டீமில் சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் சாப்பிட்டாரு. அவர் வந்து வேறு ஒரு நல்ல சமுதாயம்னா நல்ல ஸ்ட்ராங்கான சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு இட்லி சாப்பிட்றாரு, அப்படியே இப்படி பிச்சு இந்த கொத்து பரோட்டா பிச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாரு, அப்படியே அந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி. அப்போ எல்லாருமே இப்போ நானும் பசி எடுத்தாலே நான் வந்து சமைச்சா முழுங்கக்கூடிய ஆள் தான் நானும். அப்போ என்ன ஜாதி மயிறு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து பின்னாடி தோணுச்சு. அப்புறம் இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணாங்க. அமித்ஷா வந்து ஒரு 7 டிவிஷன்ஸில் வந்து ஒன்றாக்கி தேவேந்திர குல வெள்ளாளர்னு அவங்க ஆக்கினாங்க. ஏன் அவங்கள எனக்கு ரொம்ப அவங்க மேலே மரியாதை உண்டுன்னா, நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் நிராயுத பாணியாக ஒரு நேரத்தில் நின்ற போது காலமாக எங்களுடைய அந்த விவசாய இடத்தை வந்து விவசாயம் பண்ணது வந்து அந்த மக்கள் தான். ஒரு நேரத்தில் நிலம் உழுதனுக்கே சொந்தம் அப்படின்னும்போது நாங்கள் நிலத்தை விற்றா தான் நாங்கள் அடுத்த வேலை சோறு அப்படின்ற நிலையில் அவங்க உங்களுக்கெல்லாம் உரிமை கிடையாது, நான் விற்க விட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டிருந்தாங்கன்னா வி ஆர் ஃபினிஷ்டு. அந்த இன்றைக்கும் வந்து அந்த நான் சொல்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க அந்த 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 ஃபேமிலியில். அவங்களுக்கு குழந்தை கிடையாது, அவங்க மாமியார் தான் அதை பண்ணது. அன்றைக்கி என்ன மார்க்கெட் வேல்யூ அந்த மார்க்கெட் வேல்யூ கொடுத்து அதை வாங்கினாங்க. நெட் கேஷ் கொடுத்துருவாங்க, ரெடி கேஷ் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு. அது ஏன்னா இன்றைக்கி நம்ம 100 பேர் ஹெல்ப் பண்ணலாம், 100 பேர் வந்திருக்கலாம், 1000 பேர் வரலாம், 1000 பேர் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அன்றைக்கி தேவைப்படுற இடத்துல ஒரு பெரிய உதவி, இப்போ இது போல் ஒரு உதவி நமக்கு கிடைக்காதுன்ற ஒரு விஷயம் வந்து அந்த சமுதாய மக்களால் எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஓகே, அந்த எல்லா சமுதாயத்துலேயும் 4 இப்போ வன்னியர் சமுதாயம் தான் குருன்னா பயப்படுவாங்க. அவர் வீர வன்னிய சக்திரியன் அப்படின்னு சொல்லி பேசினாலே அப்படியே உடம்புலாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அந்த மக்களுக்கு. அது மாதிரி வேல்முருகன் நல்ல பேச்சாளர், பண்ருட்டி வேல்முருகன். திருமாவளவன் நல்ல பேச்சாளர், அதில் டவுட்டே கிடையாது. அதே போல் ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் ஒரு பேச்சாளர்கள் உண்டு அந்தந்த ஜாதிக்குன்னு சொல்லிவிடும். அந்த மாதிரி வந்து இந்த சமுதாயத்தில் ஜான் பாண்டியன் இருக்கலாம், வந்து கிருஷ்ணசாமி இருக்கலாம், கண்ணபிரான், ராஜ்குமார், குமுளி ராஜ்குமார், நிறைய பேர் இதை உண்டு. இப்போ கூட சமயத்தில் இறந்து போன வருஷம் அந்த மாதிரி தீபக் பாண்டியன்லாம் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் வந்து அவங்களுக்கும் மற்ற ஜாதிகளுக்கும் சின்ன சின்ன சண்டை, சில கொள்ளை வருத்தங்கள்லாம் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் வந்து ஒரு முறை ஃப்ளைட் வரும்போது அவர் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசிட்டு வந்தேன். நான் மறந்து போயிட்டேன். அவர் ஒரு சாதிய தலைவராகவே பேசல, அவருடைய தாட் ப்ராசஸ், திங்கிங் பண்ணலாம் வேறு லெவலில் இருக்குது. அவரோட அடிமையெல்லாம் நான் கிடையாது, விட்டு பேசி தான் அடிமையாக இருக்க முடியும். அப்புறம் நம்பர்லாம் வாங்கினா அவன் நம்பர் என்கிட்டையும் இருக்குது. பட் மேட்டர் என்னென்னா, அவங்க மேலே எனக்கு பெரிய ஒப்பீனியன் உண்டு. ரொம்ப சாஃப்ட்டு. நீங்கள் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கே பார்த்தா கூட என்ன ஒரு ஆளை பார்த்து ஜாதி கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. எந்த வித திமிரு இருக்காது, எந்த வித ஆணவம் இருக்காது. அந்த ஆண்டாண்டு காலம் அந்த அடக்குமுறையால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த சுவாசிக்கிற காற்று வந்து இப்போ பெட்டராக இருக்கணும்போது அந்த ஒரு முகத்தில் அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குமே ஒழிய ஒரு திமிரு, ஒரு தெனாவட்டு இருக்காது. ஒரு பணம் இருக்குது, என் பிள்ளை படிச்சுட்டான், ஐஏஎஸ் ஆகிட்டான், ஒரு மனாடி இருக்காது. அதுபோல் ஒரு எனக்கு தெரியும் இல்லை, அவங்க ஒரு கயிறு கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து சில இதெல்லாம் உண்டு.
இந்த இப்போ நம்ம வந்து பிள்ளைங்க சாப்பிட்றது, பேச்சு, அப்புறம் வந்து சாமி. இப்போ என் கூட ஒரு 1.5 மணி நேரம் ஒருத்தங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாங்க, லோக்கல் ஜேர்னி. நான் உட்காந்துருந்தேன், அவங்களும் வந்து 4 பேர் உட்காந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இறங்கி நடந்து எனக்கு பிக்கப் பண்ண கார் வந்துச்சு. இவங்களும் ஃபேமிலியும் நடந்து வராங்க. அவங்க வந்து இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போனோம். அப்போது நான் உடனே எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். இந்த இருக்கங்குடி மாரியம்மன் போகிறோம், பஸ் ஸ்டாண்ட் போகிறோம், அங்கே ஏறுங்கன்னு. அவ்வளோ மகிழ்ச்சி அவங்களுக்கு, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம். அந்த அந்த வார்த்தைகளை அதை வந்து பிள்ளைங்களை அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த விஷயத்த சொல்லுது. அவன் கணவர், அந்த அம்மா சின்ன வயசு தான், ஒரு லெஸ் தென், அவருக்கு ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கும். இந்த அம்மாவுக்கு ஒரு 32 35 வயசுக்குள்ளே இருக்கும். சின்ன பிள்ளைகள். என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஏசி காரில் உட்கார வச்சு நம்ம கூப்பிட்டு போகிறான்னு. அதாவது நான் இதுக்கு விஷயம் என்னென்னா, நான் அது ரொம்ப மன நெகிழ்ந்து சொல்கிறேன். அன்றைக்கி அவங்க எங்களுக்கு வந்து எங்கள் இடத்த வந்து வாங்கிறதுக்கு பணம் கொடுத்து, அவங்க இன்றைக்கி நான் நிற்கிற நிலைமைக்கு வந்து அந்த அந்த அம்மா தான் காரணம். சுப்புலட்சுமி அந்த அம்மா பேர். அதுக்கு வந்து நன்றி கடனாக இது போல் ஆயிரக்கணக்கான விஷயங்களை பண்ணணும். இந்த குழந்தைங்களுக்கான மகிழ்ச்சி அந்த ஃபேமிலிக்குள்ள, நம்மள ஒருத்தன் காரில் ஏற்றிட்டு போகிறான், எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் அவ்வளோ தூரம் நடந்து போனோம் அப்படின்ற இடத்துல அவங்கள நான் கூட்டு போனது வந்து இது வந்து சாதாரண என்னடா பெரிய வந்து ஒரு 4 பேரை காரில் ஏற்றிட்டு என்ன கதை பேசியிருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். அதனால் இது வந்து சாதாரண நிகழ்வாக நீங்கள் பார்க்காதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து அந்த பிள்ளைகளோட மகிழ்ச்சி வந்து வேறு லெவல் மகிழ்ச்சி, வேறு லெவல் மகிழ்ச்சி. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்போ நான் வந்து அதை முடிச்சுட்டு நான் வந்து ஒருத்தவங்களை பார்க்க போகிறேன். அவங்க எப்படின்னா வந்து, நான் எப்போ போனாலும் அவங்க வீட்டில் காலை வச்சுட்டு போனோம். அவங்க வீட்டில் அவங்களுக்கு என்னென்னா, சும்மா அவர் வந்து எப்போவுமே கடவுளேன்னு கூப்பிடுவாருன்னு, ஒருத்தர் வந்து சார் அண்ணன் அப்படின்னு ஒரு மரியாதைக்குரிய மனிதர். நல்ல உழைப்பால் மேலே வந்த ஃபேமிலி அவங்க. அண்ணன் தம்பி 2 பேர். அவங்க வந்து உங்களை பார்த்தாலே பாசிட்டிவ் சார், உங்களை பார்த்தாலே பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி ஒரு 15,000 கையில் கொடுக்குறாங்க. எப்போவுமே வந்து 10,000 கொடுக்குறாங்க. அதாவது நான் ஒருத்தங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தோன்னா இது வந்து உடனே 5,000 எக்ஸ்ட்ரா வருது. இது வந்து இவங்க 5,000 கொடுப்பாங்கிறதுக்காக கொடுத்ததுக்காக உயர்த்தியும் கொடுப்பாங்கன்றதை யூகிச்சுலாம் நான் சொல்லலை. நமக்கு தெரியாத ஒருத்தருக்கு வந்து, முகம் தெரியாத ஒருத்தருக்கு ஒரு மகிழ்ச்சியை நம்ம வந்து கொடுக்குறோம். நன்றி, அந்த கிராட்டிடியூடுன்ற ஒரு விஷயத்தில் அந்த பழைய நன்றியோடு அதை மறக்கலை. நாளைக்கே நான் வந்து சிஎம் ஆனேன்னா ஒரு பெரிய விஷயம் நான் வந்து பண்ணணும் யாருக்காதுன்னா, அந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் நம்ம சிஎம் ஆப்பரில் அதுக்கான வாய்ப்பும் இல்லை, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இல்லை, அரசியல் என்னோடய நோக்கம் இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நமக்கு வந்து திடீர்னு கடவுள் உங்கள் மனசில் ஏதாவது முன்னாடி தோண்டி ஏதாவது கேட்டார் அப்படின்னு சொன்னால், எங்கள் ஊரை சேர்ந்த மக்களுக்கு வந்து இதை பண்ணி கொடுங்க, இந்த அப்போ மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் கேட்பேன் ஒழிய வேறு எதுவும் நம்ம என்ன பண்ண முடியும். அவங்களுக்கு போய் நம்ம வந்து இருக்கிற ஒரு 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்கு நம்ம போய் ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க முடியாது. பட் அது பாயிண்ட் என்னென்னா, அந்த நன்றி இருக்கு இல்லையா, அந்த நன்றியோட விளைவு அது பணமாக கிடைக்கின்றது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதே சொக்கலிங்கம் நிறைய பேருக்கு நெகட்டிவாக இருக்கேன். இப்போ நான் திருப்பூரை சேர்ந்த பெண்ணுக்கு நான் வந்து எனக்கு ஒரு எதிரியாக இருப்பேன், ஒரு துரோகியாக இருப்பேன், ஒரு வெறுப்பை உமிழக்கூடியவனாக இருப்பேன். என்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அவங்க கூட போன 21 பேருக்கும் என்ன சொக்கலிங்கனாலே ஒரு தமிழின துரோகி மாதிரி இருக்கும், அயோக்கிய பேலாக இருக்கும். தட்ஸ் ஓகே. ஆனால் வந்து எந்த சொக்கலிங்கம் வந்து சிலருக்கு துரோகியாகவும், சிலருக்கு வந்து எதிரியாகவும், சிலருக்கு வந்து நெகட்டிவான ஃபிகராக இருக்கும், பெரும்பான்மையானவர்களுக்கு பாசிட்டிவான ஃபிகராக இருக்குது. அது வந்து நீங்கள் வந்தாலே நல்லது நடக்குது தலைவரை, நீங்கள் வந்தாலே நல்லது நடக்குது, உங்களை பார்த்தாலே பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொன்னால், நான் வந்து பாசிட்டிவ் உடம்புல கஜினி படம் சூர்யா மாதிரி போட்டு சுற்றிட்டுருக்கேன். இட் ஹேப்பன்ஸ். இது நம்ம கையில் இல்லை. ஸோ த பாயிண்ட் வந்து, இந்த கதைகள் மூலமாக நான் சொல்கிறது என்னென்னா, உச்சக்கட்டமான விஷயம் அந்த திருப்பூர் பெண்ணாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து எனக்கு பணம் வாங்கின விஷயமாகட்டும், இதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் ஒரு இடத்துல மிஸ் ஆகுது, நன்றின்ற ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. இன்னொரு இடத்துல கிராட்டிடியூட் அதிகமாகுது. கிராட்டிடியூட் அதிகமாகும் போது, அதுவும் குறிப்பாக குழந்தைகள், பாதிக்கப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க வந்து மகிழ்ச்சி அடையும் போது, உண்மையான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது அதோட விளைவுகள் வேறு. இன்ஃபேக்ட் அவங்க சாப்பிடும்போது என்னென்னா, அது காலங்காலத்தில் இந்த தக்காளி சாதத்தை வந்து இப்படி சாப்பிட்றதுனால உடம்பு என்ன வருது, மேபி நம்ம பொறாமையில் கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம சோறு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்குமே அப்படின்ற பொறாமையில் கூட இருக்கலாம். பட் அதே ஆட்களுக்கு வந்து நான் உதவி பண்ணும்போது, அதே ஆட்கள் அண்ணே வரேனே அந்த அண்ணே அப்படின்றத வந்து அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அப்படின்னும்போது இது வார்த்தைகளால் வடிக்க இயலாது. ஸோ நீங்களும் வந்து அடுத்த கட்டம் போகணும், அடுத்த கட்டத்தையும் நான் வந்து பிரயாணப்படணும், அடுத்த கட்டம் நான் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா,
நன்றி என்ற ஒரு விஷயத்துடைய உண்மையான அர்த்தம் தெரிந்து வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுங்கள். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.